நாமக்கல் நகரின் சிறந்த ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. கொரோனா காலகட்டத்தில் போடப்பட்ட கோவிஷீல்டு தடுப்பூசி பற்றிய குழப்பமும் அச்சமும் தற்போது பொதுமக்களிடத்தில் மிகுந்துள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் முத்துப்பழம்பதி புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவ பேராசிரியரிடம் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். சார், உண்மையிலேயே அந்த கோவிஷீல்டு தடுப்பூசினால அச்சப்படணுமா? அதனால இருந்து பக்க விளைவுகள் வர வாய்ப்பு இருக்கா? இது ஏற்கனவே 3 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த கம்பெனி WHO வெப்சைட்ல சைடு எஃபெக்ட் அப்படின்னு சொல்றதுல அதாவது இப்ப நீங்க கேள்விப்பட்டது என்னன்னா த்ராம்போசிஸ் வித் த்ராம்போசைட்டோபினியா சிண்ட்ரோம் TTS அப்படின்னு சொல்ற சிண்ட்ரோம் அக்செப்டட் சைடு எஃபெக்டா தான் கொடுத்திருக்காங்க. அது வெரி ரேர் சைடு, அதாவது ரொம்ப மிகவும் அரிதான பக்க விளைவு அப்படின்னு தான் கொடுத்திருக்காங்க. அது 3 வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்திருக்காங்க. இதுக்காக மக்கள் அச்சப்பட தேவையில்லை. இல்ல, பக்க விளைவுங்கிறது இந்த ஒரு மருந்துக்காக தானா இல்ல அலோபதி மருந்துனாலே பக்க விளைவுகள் இருக்கத்தான் செய்யுமா? அது நம்ம இதை யாரும் கவனப்படுத்திக்கிறது இல்லையா? ஆராய்ச்சி மூலமா பண்ண பிறகுதான் நம்மளோட இங்கிலீஷ் மெடிசன்ஸ் எல்லாம் அலோபதிக் மெடிசன்ஸ் எல்லாமே மார்க்கெட்ல வரும். இப்ப இந்த கோவிஷீல்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு வருது அப்படின்னா, யூகேல என்னன்னா 2,50,000 பேர்ல ஒரு ஆளுக்கு வரலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்ப இட்ஸ் வெரி வெரி ரேர், மிக அரிதான ஒரு சைடு எஃபெக்ட். கொரோனா காலகட்டத்துக்கு பின்பு சிறு வயது மரணங்கள், குறிப்பா 35 வயசுல 40-50 வயசுக்குள்ளவங்க அதிகமா இறக்குறாங்க, நெஞ்சுவலியின் காரணமா இறக்குறாங்க. இப்போ ஒருவேளை இந்த ஊசி போட்டது காரணமா இருக்கலாமோ என்று மக்கள் அச்சப்படுறாங்க. அதனாலதான் இந்த கேள்வியும் வருது. இல்ல, இந்த பக்க விளைவு நான் ஏற்கனவே சொன்னபடி மிக அரிதான பக்க விளைவு தான். அதாவது ரத்த தட்டை அணுக்கள் குறையும், ரத்த உறைதல் அதிகமாகும். நம்ம கோவிஷீல்டு போட்டு கொஞ்சம் வாரங்களுக்கு மட்டும்தான் இந்த சைடு எஃபெக்ட் ரிப்போர்ட் ஆயிருக்கு. இந்த பக்க விளைவு வந்திருக்கு அப்படின்றத ஆராய்ச்சி மூலம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப நம்ம போட்டு எவ்வளவோ நாள் ஆயிடுச்சு. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இது பாதிப்பை ஏற்படுத்துமான்னா ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. நாமக்கல் நகரின் சிறந்த ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி.